இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. காசா மலேசியாவின் நிலைப்பாடு அமெரிக்கா உடனான வர்த்தக நலன்களை பாதிக்காது. காசா விவகாரத்தில் மலேசியாவின் நிலைப்பாடு மற்றும் ஐக்கிய நாடுகளின் சபை ஐநாவிற்கு எதிரான சீர்திருத்தம் அமெரிக்காவுடனான நாட்டின் வர்த்தக நலன்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கருத்து சுதந்திரத்தை வலியுறுத்தும் வெளியுறவு கொள்கையில் மலேசியா தொடர்ந்து உறுதியாக இருப்பதோடு மலேசியர்களின் குரல், உணர்வுகள் மற்றும் மனக்குறைகளை வெளிப்படுத்தும் பிரதிநிதியாகவும் செயல்படும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நாம் சுதந்திரமாக செயல்படுவதோடு சுதந்திர வர்த்தக அணுகுமுறையை பின்பற்றுவோம். அமெரிக்க நிறுவனங்களின் பங்கேற்பை நாங்கள் தடுக்கவில்லை. சீனா மற்றும் ரஷ்யாவுடனான நமது வர்த்தக உறவுகளையும் அவர்களால் தடுக்க முடியாது. இருப்பினும் நாம் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். வெளியுறவு அமைச்சின் திறனும் அவர்களது அரசு தந்திர சேவையும் சம்பந்தப்பட்ட நாட்டுடன் நல்லுறவை தொடர உதவும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் கூறினார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுடன் மலேசிய நல்லுறவை கொண்டிருந்தாலும் மற்ற நாடுகளுடன் உறவை ஏற்படுத்தி நிலைநிறுத்தும் மலேசியாவின் உரிமையை பிற நாடுகள் மறுக்க முடியாது என்றும் பிரதமர் கூறினார். சாராம்சத்திற்கு ஏற்ப சமூக மேம்பாட்டிற்கு ஆசியான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். பொது போக்குவரத்தை சீரமைத்தல், சாலை பாதுகாப்பை அதிகரித்தல் மற்றும் மக்களை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கு ஆசியான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். வட்டாரத்தின் வளர்ச்சி பொருளாதார புள்ளி விவரங்களில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடாது. மாறாக ஆசியான் சமூகம் எண்ணியிருக்கும் சாராம்சத்திற்கு ஏற்ப சமூக மேம்பாட்டிற்கும் தகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கான கொள்கைகளை மேற்கொள்வதோடு அவை எவ்வாறு தினசரி மக்களின் வாழ்க்கையோடு தொடர்புடையது என்பதையும் அறிய வேண்டும். நம் பெற்றோர்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்குகிறோமா, மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதை எளிதாக்குகிறோமா என்றும் மற்றும் சரக்குகளை எல்லைகளின் வழியே நகர்த்துவதில் எளிதாக்குகின்றோமா என்று அவர் கூறினார். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற 30வது ஆசியான் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தின் தொடக்க விழாவில் வரவேற்புரையாற்றிய லோக் அவ்வாறு தெரிவித்தார். இணைய காதல் மோசடிக்கு 79.3 விழுக்காடு பெண்கள் பாதிப்பு. லவ் ஸ்கேம் எனப்படும் இணைய காதல் மோசடி சம்பவங்களில் பாதிக்கப்படுபவர்களில் 79.3% பெண்களாக உள்ளனர். இணைய காதல் மோசடியில் ஈடுபடுபவர்களின் முக்கிய இலக்கு தனியாக இருக்கும் பெண்களும் விரக்தியான நிலையில் தோழமையை நாடும் பெண்களும் இருப்பதாக விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. மோசடி செய்யும் நபர்கள் ஏமாறக்கூடிய பல்வேறு தந்திரங்களை கையாள்வதோடு கவர்ச்சிகரமான புகைப்படங்கள் மற்றும் இனிமையாக பேசும் குரல்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களிடம் கணிசமான தொகையை பெறுவதற்கு ஈர்க்கப்படுவதால் அவர்கள் அடிக்கடி பெரிய அளவில் பணத்தை மோசடி செய்கின்றனர். 2022ஆம் ஆண்டு முதல் இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் வரை பதிவான 2223 காதல் மோசடி வழக்குகளில் 79.3 விழுக்காட்டினர் பெண்கள் என போலீஸ் துறையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் தொடக்கத்தில் மோசடி திட்டத்தை உணர்ந்தாலும் இனிமையான காதல் வார்த்தைகளுக்கு மயங்கி பெரிய அளவில் பண மோசடிக்கு உள்ளாகின்றனர். நெருக்கடியான சூழலிலும் இந்திய சமூகத்திற்கு நிறைவான பல திட்டங்கள். 15வது பொது தேர்தலுக்கு பின்னர் நெருக்கடியான சூழலில் ஆட்சி அமைத்து பிரதமர் தலைமையிலான மடானி அரசாங்கம் தனது ஈராண்டு நிறைவு விழாவை கொண்டாடவிருக்கின்றது. 2 ஆண்டுகளாக மக்கள் நலன் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக பல திட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் பொருளாதாரம், கல்வி, சமூகம், குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர், B40, M40 பிரிவினர், உதவித்தொகை, வட்டியில்லா கடனுதவி போன்ற பல திட்டங்கள் வழியாக இந்திய சமுதாயம் கண்டிருக்கும் நன்மைகள் குறித்து சுங்கைசிப்புட் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன் சுப்பிரமணியம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். ஆண்டுதோறும் தாக்கல் செய்யப்படும் வரவு செலவு திட்டத்தில் இனம், மதம், சமயம் ஆகியவற்றை கடந்து அனைத்து இன மக்களும் நன்மை அடையும் வகையில் பல திட்டங்களும் ஒதுக்கீடுகளும் அறிவிக்கப்படுகின்றன. அவற்றின் மூலம் இதர இனத்து மக்களைப் போல இந்திய சமூகமும் பல எண்ணற்ற பலன்களை அடைந்திருப்பதை கேசவன் சுப்பிரமணியம் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டில் B40 மற்றும் M40 பிரிவை சேர்ந்த இந்தியர்கள் பெற்றுள்ள STR எனப்படும் ரெஹ்மா உதவித்தொகை அதற்கு முதன்மை சான்றாகும். குடும்ப தலைவர் 10 மில்லியன் குடும்ப தலைவர் இந்த B40 கீழ் பிரிவு இருப்பவர்கள் STR வழியாக 10 மில்லியன் இவ்வாண்டு பெற்றுள்ளனர். அதில் இந்தியர்களுக்கு எவ்வளவு ஆக நான் DOSM அவர்களிடம் 2024ஆம் ஆண்டின் புள்ளி விபரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது
7 லட்சம் இந்தியர்கள் SDR உதவித்தொகை இவ்வாண்டு பெற்றுக் கொண்டார்கள் என்று அவர் கூறினார். சென்னை பினாங்கை இணைக்கும் இண்டிகோ நேரடி பயண சேவை டிசம்பர் 21 தொடங்கும். இண்டிகோ விமான நிறுவனம் சென்னை பினாங்கு இடையில் நேரடி பயண சேவையின் வாயிலாக மலேசியாவுக்கான தனது சேவையை விரிவுபடுத்துகிறது. அப்புதிய நேரடி பயண சேவை டிசம்பர் 21 தொடங்கும். ஏற்கனவே சென்னை கோலாலம்பூர் மற்றும் சென்னை லங்காவி என 2 நேரடி பயண சேவைகளை வழங்கி வரும் இண்டிகோ மலேசியாவில் 3வது இடமாக பினாங்கை தேர்ந்தெடுத்துள்ளது. இப்புதிய நேரடி பயண சேவையானது சென்னை பினாங்கு ஆகிய 2 நகரங்களுக்கு இடையிலான பயணங்களுக்கு அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும். சுற்றுலா மற்றும் வர்த்தக பயணிகளுக்கு வசதியான மற்றும் கட்டுப்படியான பயண அனுபவத்தை இப்புதிய சேவை வழங்கும் என அறிக்கை ஒன்றில் இண்டிகோ உத்தரவாதம் அளித்துள்ளது. இப்புதிய சேவையையும் சேர்த்தால் இந்தியாவில் இருந்து மலேசியாவுக்கு வாரம் 28 விமான பயணங்கள் அந்நிறுவனம் இயக்குகிறது. சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு மட்டும் இன்றி 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவை வலுப்படுத்துவதும் இதன் மூலம் வாய்ப்பு ஏற்படும் என இண்டிகோ நம்பிக்கை தெரிவித்தது. உடல் நலத்திற்கு பெரும் கேடு வேப் பயன்பாட்டை தடை செய்யும் கோரிக்கைக்கு மலேசிய மருத்துவ சங்கமும் ஆதரவு. வேப் புகைப்பதால் ஏற்படும் மோசமான ஆபத்தை கருத்தில் கொண்டு அதற்கு அரசாங்கம் தடை விதிக்க வேண்டும் என மலேசிய மருத்துவ சங்கம் MMA கேட்டுக் கொண்டிருக்கிறது. மினியல் சிகரெட் மற்றும் வேப் பயன்பாடு முழுவதுமாக தடை செய்யப்பட வேண்டும் என்ற பஹாங் சுல்தானின் வலியுறுத்தலை MMA ஆமோதித்துள்ளது. அல் சுல்தான் அப்துல்லாவின் அறிவுறுத்தலுக்கு அரசாங்கம் செவி சாய்க்கும் என நம்புவதாக MMA தலைவர் டாக்டர் கல்விந்தர் சிங் கைரா தெரிவித்தார். மூச்சு திணறல், மோசமான நுரையீரல் கோளாறு, மற்ற உடல் உறுப்புகளின் செயலிழப்பு என மோசமான விளைவுகளை வேப் கொண்டு வரக்கூடும். அதோடு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ போதைப் பொருள் பழக்கத்திற்கு இட்டு செல்லும் ஆற்றலும் வேப்பிடம் உள்ளதாக டாக்டர் கல்விந்தர் சுட்டிக்காட்டினார். மலேசியர்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் முன்னரே வேப் பழக்கம் துடைத்தொழிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். இவாலி எனப்படும் மின்னியல் சிகரெட் வேப் புகைப்பதால் ஏற்பட்ட நுரையீரல் பாதிப்பு காரணமாக 2019 இவ்வாண்டு செப்டம்பர் வரை மலேசியாவில் 41 சம்பவங்கள் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சாய்ராம் சாய்பாபா துவாரகமாயி மலேசிய சங்கத்தின் ஏற்பாட்டில் சாயியுடன் ஆரோக்கிய பயணம் நிகழ்ச்சி நவம்பர் 30 12 ஆண்டுகளாக சமூக கடப்பாட்டுடன் செயல்பட்டு வரும் சாய்ராம் சாய்பாபா துவாரகமாயி மலேசிய சங்கத்தின் ஏற்பாட்டில் சாயியுடன் ஆரோக்கியமான பயணம் எனும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே குறிப்பாக B40 பிரிவினரிடையே குறைந்து வரும் உடல்நலம் மனநலம் சார்ந்த விழிப்புணர்வை மேம்படுத்தும் உன்னத நோக்கில் இந்நிகழ்ச்சி எதிர்வரும் நவம்பர் 30 நடைபெறவுள்ளது. கருத்தரங்கு பாணிகள் இல்லாமல் விளையாட்டுகள், உடற்பயிற்சி சவால்கள், கண்கவர் பரிசுகள், இரவு உணவுடன் டாமன்சர டாமாயில் MRT அருகே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் கல்வி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் தமிழ்செல்வன் தெரிவித்தார். 6 வயது முதல் 60 வயதிலான பொதுமக்கள் திரையில் காணும் எண்களை அழைத்து தங்களது வருகையை பதிவு செய்து இலவசமாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். சுவரில் ஒட்டப்பட்ட வாழைப்பழம் $8.32 மில்லியனுக்கு சொதேபி நியூயார்க்கில் விற்பனையானது. தோழா படத்தில் ஒரே ஒரு துளி கலர் சாயம் மட்டும் உள்ள ஓவியம் கோடிகளில் விற்பனையானதை கண்டு நடிகர் கார்த்தி அதிர்ந்து போவார். அதேபோல் ஒரு சம்பவம் தான் நியூயார்க்கில் நிகழ்ந்துள்ளது. அப்படி என்ன ஓவியம் என்று கேட்கிறீர்களா? அது ஓவியம் அல்ல, உண்ணும் வாழைப்பழம்தான். இத்தாலிய ஓவியரான மொரிசோ கேட்டலான் வாழைப்பழத்தை சுவரில் டேப் கொண்டு ஒட்டி அதை காமெடியன் என பெயர் வைத்து $8.32 மில்லியன் அமெரிக்க விற்றுள்ளார். கிரிப்டோ தொழிலதிபர் ஒருவர்தான் அந்த வாழைப்பழத்தை வாங்கி இருக்கிறார். அவருக்கு இந்த வாழைப்பழம் அதை சுவரில் ஒட்டுவதற்கான நாடா, எப்படி ஒட்டுவது என்று கூறும் வழிகாட்டி முறைகளும் வழங்கப்பட்டுள்ளதாம். சுனிதா வில்லியம்ஸ் நலமுடன் உள்ளார். வதந்திகளுக்கு நாசா முற்றுப்புள்ளி. இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அனைத்துலக விண்வெளி மையத்தில் நலமுடன் உள்ளார். அதனை உறுதிப்படுத்தியுள்ள அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அதற்கு ஆதாரமாக சுனிதா உடல் எடை குறைவு எதுவும் இன்றி நலமுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது. அதில் விண்கலத்தில் கண்ணாடி வழியாக சுனிதா புன்னகையுடன் வெளியே பார்ப்பதை காண முடிகிறது. தீபாவளியின் போது விண்வெளியில் இருந்தபடியே வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட சுனிதாவுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு உடல் எடையும் குறைந்திருப்பதாக ஏற்கனவே தகவல் பரவியது.
அப்போதே அது குறித்த கருத்துரைத்த நாசா, சுனிதாவுக்கும் அவரோடு அங்குள்ள சக வீரர் புட்ச் வில்மருக்கும் உரிய மருத்துவ கண்காணிப்புகள் இருப்பதாகவும் கவலை வேண்டாம் என்றும் கூறியிருந்தது. எனினும் சுனிதாவின் உடல்நிலை குறித்து தொடர்ந்து தவறான தகவல்களை பரவிய நிலையில் அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நாசா இந்த புதிய படத்தை வெளியிட்டுள்ளது. விண்வெளியில் சிக்கியுள்ள சுனிதாவையும் வில்மோரையும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் வாயிலாக அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமிக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது.